ஐயா கலைஞர் அவர்கள் ஆசியா கண்டத்திலே மாபெரும் தவிர்க்க முடியாத ஒரு தமிழின தலைவர். இந்த கேடு கட்ட கோமாளி சீமான் அவர்கள் ஐயா கலைஞர் அவர்கள் திருடன் என்று பேசியும் ஒரு கதையை சொல்லி இல்லை, ஒரு கேள்வி இருக்கு. செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும் தான் செந்தமிழ் சீமான் செருப்படி சீமான், அது என்ன மண்ணா கட்டி செந்தமிழ் சீமான் செருப்படி சீமான். ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. தமிழக மக்களை செருப்பாலே அடி வாங்கி செல்லக்கூடிய சீமானத்தை அவர் மட்டும்தான் வந்து கலைஞர் அவர்கள் தப்பா பேசி இருக்கிறாரா? வேற யாரும் சீமானுக்கு திமுக பேச எந்த தகுதியும் இல்லை. சீமானுக்கு ஐயா கலைஞரோட பேச எந்த தகுதியும் இல்லை. சீமானுக்கு ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பற்றி பேச எந்த தகுதி இல்லை. குறிப்பாக சீமான் அவர்கள் தமிழகத்துடைய பெண்களை பற்றி பேச சீமானுக்கு எந்த தகுதியும் இல்லை. குறிப்பாக சீமானுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை பற்றி பேச இருக்கு சீமான் அவருக்கு எந்த தகுதிமானுக்கு தகுதி. இருங்க ஒன்னு தெரிஞ்சுக்கிறீங்க, என் பிள்ளைகளை தொட்டால் கொண்டு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வராது. பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோட இருக்க மாட்டாய் என்கிற நிலையை உருவாக்கு. ஏன் அவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்க? எது என்ன காரணம்? என்ன தகுதி இல்ல? மத்த எல்லாருக்கும் தகுதி இருக்கு. சீமானோட தகுதி சொல்லவா? சொல்லுங்க. தமிழ்நாட்டு பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுவதற்கு சீமானுக்கு தகுதி இருக்கு. அவர் மட்டும் தான் கொச்சைப்படுத்தி பேசுறாரா? வேற யாரும் கொச்சைப்படுத்தி பேசலையா? இப்ப சமீபத்துல நடிகைகள்ல இருந்து எல்லாரையும் கொச்சைப்படுத்தி வேற எந்த கட்சிக்காரங்களும் பேசல, சீமான் அவர்கள் மட்டும் தான் வந்து பேசி இருக்கிறாரா? இங்க இருந்து கோயம்பேடு போகணும்னால, இங்க இருந்து எங்க போகணும்னால எல்லாம் பஸ்ல போறீங்க. Hitting a woman. This is a video of Minister KK SSR Ramachandran hitting a woman in the video that's been put out by Annamalai from Virudhunagar district. காவல்துறை பேர் பணப்பணாட்டு என்னன்னு தெரியல. என்ன காரணம்? 1000 ரூபாய் வச்சா பக்கத்து வீட்டில் இருக்கிற கோமலி அவனும் தன்னுடைய மனைவி விபச்சார வீட்டுக்கு விட்டு விடுகிறான் என்று சொன்னால் ஏதோ ஒரு அற்ப காரணத்திற்காக இவனுடைய மனைவி விட்டு விடுவா. இது என்ன பேசுவதற்கு இல்ல, வாய் இருக்குங்கிறதுக்காக எதுனாலும் பேசக்கூடாது, இல்ல பேச தெரியுங்கிறதுக்காக எதுவும் பேச. அதுதான் சொல்றேன். ஆனா கலைஞர் அவளை திருடன் என்று சொல்லுவது, அப்ப கலைஞர் மகனே ஐயா தளபதி அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவது, பேராசிரியர் உறுப்பினர் என்று சொல்லுவது, இது எந்த வகையான அரசு? ஏங்க அது அப்பவே கேட்கல, இப்ப எதுக்குங்க வந்து கேக்குறீங்க? பேசியிருக்காருன்னு சொல்றாங்களா? அந்த பிரச்சாரத்தின் போதே ஏன் கேட்கல? உன்னை பெத்த மாதிரி தான் எங்க ஆத்தால போய் என்னையும் பெற்றிருக்கேன். என்னை நேர்ந்து ஒண்ணும் விடல, புரியுதா? நான் இந்த இனத்துக்கு தலைவனாக வரல, தலைவனாகணும்னு நான் வரல, அது என் நோக்கமும் இல்ல. அடிமை சமூகத்தில் பிறந்துட்டேன், நான் என் உரிமைக்கு போராடன்னு வந்தேன். அந்த உணர்வோடு நிக்கிறவன் கூட வந்தான். நான் எவனும் தலைவன் நான் சொல்லிக்கலாம். நான் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் தமிழர் இன வரலாற்றில் பிரபாகரன் என்ற பெருமகன் தான். இங்க சுத்தம் சுதந்திரம்னு எழுதி தர எல்லா சுகத்திலையும் ஆள் இருக்கு தம்பி. இறங்கி கூட்டத்தான் எவனும் இல்ல. லட்சிய வெறி கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். குறுக்க எவன் வந்தாலும் தூக்கி எறியப்படுவீர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. தேர்தல் பிரச்சாரத்தின் போது வந்துட்டு செந்தமிழன் சீமான் அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு கொடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து திரு கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களையும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களையும் வந்துட்டு ஏதோ அவதூறா பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வந்தது. அதை வந்து தேர்தல் நேரத்துல பேசின உடனே யாருமே எதுவுமே ரியாக்ட் பண்ணல, யாருமே எதுவுமே கேட்கல. ஏன் இப்போ வந்து அதை கேட்குறாங்க? இல்லை, தேர்தல் நேரத்தில் அவர்கள் கட்சியிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சீமான ஒரு பொருட்படுத்தாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கடக்கோடி தொண்டனும் தேர்தல் பணியை செய்திருக்கிறார்கள். இப்ப தேர்தல் முடிந்திருக்கிறது. இப்போது சீமான் வைத்திருக்கக்கூடிய கடுமையான குற்றச்சாட்டு, அதாவது நாய்க்கு எலும்பு துண்டு போட்டால் எலும்பு துண்டு போட்டனுடைய எப்படி அது போய் அங்கே அமருமோ அது போன்று எவரிடமோ எலும்பு துண்டை வாங்கி கொண்டு சீமான் அவர்கள் ஐயா கலைஞர் அவர்கள் ஆசியா கண்டத்திலே மாபெரும் தவிர்க்க முடியாத ஒரு தமிழின தலைவர். இந்த கேடு கட்ட கோமாளி சீமான் அவர்கள் ஐயா கலைஞர் அவர்களை திருடன் என்று பேசியும் ஒரு கதையை சொல்லி. இல்லை, ஒரு கேள்வி இருக்கு. செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும் தான் செந்தமிழ் சீமான் செருப்படி சீமான், அது என்ன மண்ணா கட்டி செந்தமிழ் சீமான் செருப்படி சீமான், தமிழக மக்களை செருப்பாலே அடி வாங்கி செல்லக்கூடிய சீமானத்தை அவர் மட்டும் தான் வந்து கலைஞர் அவர்கள் தப்பா பேசி இருக்கிறாரா? வேற யாரும் அவர் பேசுறார், இவர் பேசுறாங்க, இங்க கேள்வி அல்ல. எவன் பேசினாலும் தவறு, அது என்ன அவன் இவன் எவன் பேசினாலும் தவறு. நேர்மையான ஒரு அரசியல் தலைவர் என்று சொன்னால் திமுக செய்த தவறுகளை சுட்டி காட்டுங்கள், திமுக மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களை சுட்டி காட்டுங்கள். அது என்ன திருடு?
கேடு கட்டவனே, தமிழின போரில் ஒளிந்து கொண்டிருக்கிற கோமாளி சீமான், உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? சீமானுக்கு திமுக பேச எந்த தகுதியும் இல்லை. சீமானுக்கு ஐயா கலைஞர் அவர்களை பேச எந்த தகுதியும் இல்லை. சீமானுக்கு ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பற்றி பேச எந்த தகுதி இல்லை. குறிப்பாக சீமான் அவர்கள் தமிழகத்துடைய பெண்களை பற்றி பேச சீமானுக்கு எந்த தகுதியும் இல்லை. குறிப்பாக சீமானுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை பற்றி பேசுறதுக்கு சீமான் அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. இதுதான் கேடு கட்ட சீமானுக்கு தகுதி. இருங்க, ஏன் அவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்க? என்ன காரணம், என்ன தகுதி இல்ல? மத்த எல்லாருக்கும் தகுதி இருக்கா? இருக்கிறது. சீமானுக்கும் இன்னொரு வகையில தகுதி இருக்கிறது. சரி, சீமானோட தகுதி சொல்லவா? சொல்லுங்க. தமிழ்நாட்டு பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுவதற்கு சீமானுக்கு தகுதி இருக்கிறது. அவர் மட்டும் தான் கொச்சைப்படுத்தி பேசுறாரா? வேற யாரும் கொச்சைப்படுத்தி பேசலையா? இப்ப சமீபத்துல நடிகைகள்ல இருந்து எல்லாரையும் கொச்சைப்படுத்தி வேற எந்த கட்சிக்காரங்களும் பேசல, சீமான் அவர்கள் மட்டும் தான் வந்து பேசி இருக்கிறாரா? பக்கத்து வீட்டு ஏன் யாரு எது பண்றது உங்க கண்ணுக்கு தெரியல, சீமான் அவர்கள் மட்டும் தெரியுது. பக்கத்து வீட்டுல இருக்கிற கோமலி அவனும் தன்னுடைய மனைவி விபச்சார விடுதிக்கு விட்டு விடுகிறான் என்று சொன்னால் ஏதோ ஒரு அற்ப காரணத்திற்காக இவனுடைய மனைவி விட்டு விடுவாரா? சரி, இது என்ன பேசுவதற்கு இல்ல, வாய் இருக்குங்கிறதுக்காக எதனால பேசக்கூடாது? இல்ல பேச தெரியுங்கிறதுக்காக எதுவும் பேச கூடாது. அதுதான் சொல்றேன், வாய் இருக்கிறது என்பதற்காக இந்த நாய் ஓவராக குளிக்க கூடாது. வாய் இருக்கிறது என்பதற்கு இந்த நாய் எதை வேணாலும் பேசலாமா? இல்ல, நீங்க சொல்றத பாருங்க. கலைஞர் அவருடைய கால் தூச்சிக்க வர முடியுமா? இவருடைய அரசியல் சூழ்நிலையோ இவருடைய தனிமனது ஒழுக்குமா? சரி, கலைஞர் தன்னுடைய வாழ்நாளிலே ரேப் கேஸ் எங்காவது வாங்கி இருக்கிறார்களா? சொல்லுமா தங்கச்சி, சொல்லுங்க. பெண்மணி இருக்கிறீங்க. கேடு கட்டவனே, இலங்கையில் இருக்கக்கூடிய பிரபாகரன் பிரபாகரன் அவர்கள் 2009 போர் புரிந்த போது கேடு கட்ட கோமாளி சீமானே, மதுரையில லாட்ஜில நீ புரிந்த போர் எங்களுக்கு தெரியாதா? நானா சொன்னேன்? உங்களோடு போர் புரிந்த பெண்மணி நடிகை சொல்லி இருக்கிறார். வெக்கம் கட்டவனே, நீ பிரபாகரன் பெயரை பேசுவதற்கு உச்சரிப்பது உனக்கு தகுதி இருக்கிறதா? ஆக சீமானுக்கு தகுதி என்பது, சீமானுக்கு தகுதி தமிழகத்திலே பெண்களை இழிவுபடுத்துவது. சீமானு தகுதி தமிழகத்திலே எவன் கன்னடன், எவன் தெலுங்கன், எவன் மலையாளின்னு சொல்லி அங்கே கொச்சைப்படுத்துவது. சீமானுக்கு தகுதி அங்கே நாக்பூரில் இருக்கக்கூடிய RSS அலுவலகத்திலே பிச்சை எடுப்பது. சீமானுக்கு தகுதி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒழிக்கக்கூடிய வர்க்கத்திலே தமிழை பத்தி பேசி உணர்ச்சிகளை தூண்டி அங்க பணத்தை பெறுவது. இதுதான் சீமானுடைய தகுதி. மேல சீமானுடைய தகுதி எவனுடைய யாருடைய பணத்தை பெற்றுக்கொண்டு திமுக வாக்களை பிரிக்க முயற்சி செய்வது. இதுதான் கேடு கட்டளுடைய சீமானுடைய தகுதியா இருக்கிறது. ஒரு போதும் அரசியல் களத்தோட தகுதி சீமானுக்கு இல்லை. சரி, எல்லார்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க? யாருமா கஷ்டம்? எலெக்ஷன்ல வேற லெவல்ல அவங்க பிரச்சாரம் பண்ணிருக்கலாம்ல, மக்கள் கிட்ட பணம் தள்ளி வீசி இருக்கலாம்ல. அம்மா, சீமான் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் நீங்க கேளுங்க, நீங்க கேளுங்க. யார தப்பா பேசினாலும் கேட்கலாம், உரிமை இருக்கிறது. இந்த கேடு கட்ட சீமானுக்கு அப்பேற்பட்ட பெருந்தலைவரை திருடர் சொல்வதற்கு இந்த கோமாளி என்ன உரிமை இருக்கிறது? விலக்கு பிடித்து பார்த்தானா? கலைஞர் அவர்களே, இதற்கு பிறகு சீமானுடைய அந்த தம்பிகளை எவன் பேசினாலும் தமிழ்நாட்டு மக்கள் நாக்க இருப்பார்கள். அது நானும் முதுமையாக இருப்பேன். சரி, இன்னொரு கேள்வி. அதே இது பேசினா நாக்கர், வேற யாருமே கலைஞர் அவர்களை தப்பா பேசலையா? எவனோட பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த அளவுக்கு வன்மத்தோடு பேசவில்லை. அப்ப எங்க போனாங்க தமிழக மக்கள்? நாக்க இருக்கிற மக்கள் எங்க போனாங்க? பாருங்க மேடம், ஐயா கலைஞர் யாரையாவது தப்பா பேசினா கேட்கலாங்க, கேட்கறது தப்பே கிடையாது. சரியா? அது மத்தவங்கள தப்பா சொல்லிதான் பேசணும் அவசியம் இல்ல. நல்லா பாருங்க, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இங்கே யாரும் இல்லை. சரி, அனைவரும் விமர்சனத்துக்கு கண்டிப்பா யாரா இருந்தாலும் உங்களையும் பேசுவாங்க, எல்லாரையும் தான். ஆனால் ஒரு எச்சை நாய் எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு இவ்வளவு வன்மத்தை பேச முடியுமா? இவ்வளவு பேசுறதுக்கு அவர் என்னங்க பண்ணிட்டாரு? ஐயா கலைஞர் அவர்கள் இது போன்ற வன்மத்தோடு பேசுவதற்கு இது ஒரு வயது அவர் பெரியவர் தான், அவர் பேசினா அது தவறான விஷயம் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்கள தப்பா பேசுறத நீங்க பாத்தீங்களா? ஆமா, மோடிஜி அவர்கள் பட்டேலுக்கு 3000 கோடியில சிலை வைத்தார்கள். இந்த கேடு கட்ட கோமாளி பட்டேல் சிலை ஒடிக்க வேண்டியது தானே. ஆனா பேரா சிலை வைத்தார் என்று சொன்னால் நான் ஒடிப்பேன் என்று சொல்லி கோமாளி நானா? பேனா சிலை வைக்கின்ற போது அதை ஒடிக்கக்கூடிய சீமான் கையை ஒடிப்பனுக்கு 3 லட்சம் பரிசு நான் அன்றே அறிவித்தவன் நான். சரி, சரியா? ஆகவே 3000 கோடிக்கு சிலை வைத்தால் அதை மோதுவதற்கோ உடைப்பென்று சொல்வதற்கோ இந்த நாக்பூர் நாய்க்கு தகுதி இல்லை. ஆனா கலைஞர் அவர்களை திருடன் என்று சொல்வது, அப்ப கலைஞர் மகளே ஐயா தளபதி அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவது,
பேராசிரியர் உடுப்பேன் என்று சொல்லுது. இது எந்த வகையான அரசு? ஏங்க அதை அப்பவே கேட்கல, இப்ப எதுக்குங்க வந்து கேக்குறீங்க? பேசியிருக்காருன்னு சொல்றாங்களா? அந்த பிரச்சாரத்தின் போதே ஏன் கேட்கல? ஆமா, நாய் குலைக்கிறது என்பதற்காக நாமும் குலைக்க முடியாது. தேர்தல் முடிந்திருக்கிறது. நாயை அடித்து விரட்ட தமிழ்நாட்டு மக்கள் தேர்தலே சீமானுக்கு பாடம் புகட்டி விட்டார்கள். சரி. நாங்களும் நாயை அடிக்க தயாராக இருக்கிறோம். இதுதான் உண்மை. ஏன்னா ஒரு விஷயம் நடந்த உடனே கேட்டாதான் அந்த விஷயத்துக்கு வந்துட்டு ஒரு பிடிப்பே இருக்கும். ஒரு அதுதான் விஷயம் நாங்கள் மக்கள் பணியில இத்தனை இருக்கிறோம். நாள் ஆற இந்த விட்டுட்டு- கோமாளி மக்கள் அப்ப மத்தியில் அவங்க ஊடுருவி மக்கள் பணியில மக்கள் இல்லாம- பிரித்தான சூழ்ச்சியில் இருக்கிறார். அவங்க மக்கள்- நாங்கள் அப்போது பேச தயாராக இல்லை. சரி. நிறுத்தி நிதானமாக நாயை பொறுமையாக பார்த்து கவனித்து விட்டோம். தமிழ்நாட்டு மக்களோடு நாங்கள் அடித்து தூர தயாராக இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் வரேன்னு சொன்னாங்களா அடுத்து தொடர்றதுக்கு? உங்ககிட்ட சொல்லிருக்காங்க. ஆமா. சரி, வரும்போது நம்ம வெயிட் பண்ணி என்ன நிச்சயமாக நடக்குதுன்னு பார்க்கலாம். நன்றி, தொடர்ந்து பேசலாம். நன்றி.